தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலைவெளி தொடங்கப்பட்டு இன்றோடு ஓராண்டை நிறைவு செய்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் தமிழகத்திலே உருவாகி வருகிறது. அதற்கு ஏற்ற நிலைப்பாடை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். என்றாலும் இரண்டொரு நாளிலே எமது தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் ஒரு மாறுபட்ட அரசியல் மாற்றத்திற்கான அந்த சூழ்நிலையும் விலக்கி பேச இருக்கிறோம். இதற்கிடையில் தென் மாவட்டங்களிலே நடைபெறுகிற ஆணவ படுகொலை, இந்த ஆணவ படுகொலை அண்மையிலே கவின் செல்வ கணேஷ் என்கின்ற ஒரு ஆதி தமிழ் குடி இளந்தமிழன், அறிவார்ந்த தமிழன், அழகான தமிழன், ஆற்றல் மிக்க தமிழன் படுகொலைக்கு ஆளானான். அவன் செய்த ஒரே பாவச் செயல், காதலுக்கு சாதி இல்லை மதமும் இல்லை என்று பல புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் முன்பே பதிவு செய்தது போல இன்றைய திரைப்படங்கள் எல்லாமே அது எவருடைய நடிப்பிலே எந்த நடிகை நடித்தாலும் நடிகர் நடித்தாலும் அதில் காதல் தான் முதன்மை இடத்தை பெறக்கூடிய நிலை. திரையரங்கத்திலே திரைப்படத்தை பார்க்கிற எல்லா இளைஞர்களும், பெரியவர்களும், முதியவர்களும், பெண்களும், தாய்மார்களும் அதை பார்த்து சுவைத்து கைத்தட்டுகிறார்கள். ஆனால் வாழ்வியலே நடைமுறையிலே அது படுகொலையில் போய் முடியக்கூடிய ஒரு இழிவான நிலையிலே தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நிலையிலே கவின் செல்வ கணேஷ் என்கின்ற இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான். 5 நாட்கள் அவருடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அரசினுடைய எந்த நிதியும் தேவையில்லை, நீதிதான் தேவை என்று போராடினார்கள். இறுதியில் அவர்களிடத்திலே பேச்சு நடத்தி 5வது நாள் கவின் செல்வ கணேசனுடைய உடலை வாங்கி எரியூட்டம் செய்தார்கள். அன்றைக்கு காலையிலே ஆறுமுகமங்கலம் சென்றேன். இறுதி வரை உடலை வாங்கி வந்து பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் அந்த உடலை பார்த்து கதறி அழுத அந்த துயர நிகழ்வுகளை நெஞ்சில் ஏற்றி அந்த பையனுடைய நிறைவு நிகழ்வான அந்த எரியூட்டல் நிகழ்வு வரை இடுகாட்டிற்கு ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டர் நடந்தே சென்று அந்த துன்பங்களை, துயரங்களை அந்த குடும்பத்தினரோடு பகிர்ந்து விட்டு வந்தோம். ஆனால் அன்றைக்கு பல பேர் வந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி வந்தார்கள், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார்கள், அமைச்சர் கீதா ஜீவன் வந்தார்கள். அதே போல அடுத்த நாள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்தார். அதற்கு அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட வந்தார். இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் ஆறுமுகமங்கலம் வந்து நம்முடைய கவின் செல்வ கணேஷ் தாய் தந்தையருக்கு அவர்களால் முடிந்த ஆறுதல்களை சொல்லி சென்றார்கள். எல்லோரிடத்திலையும் என் மகன் படுகொலைக்கு காரணமான அந்த சுபாஷினியினுடைய தம்பி சுர்ஷித் மற்றும் அவருடைய பெற்றோர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த படுகொலை நடந்த 2வது நாளே கவினை நான் காதலிக்கவில்லை என்று சுபாஷினி சொன்னதாக ஒரு செய்தி காட்டு தீயாக பரவியது. அந்த வகையிலே சுபாஷினியையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுத்து வந்த நிலையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் வந்தார். அந்த தம்பியினுடைய உடலை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய சவக்கிடங்கிலிருந்து பெற்றுக்கொண்டு ஆறுமுகமங்கலம் எல்லாம் வந்தபோது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களோடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் வந்தார். ஆனால் எந்த தலைவரும் செய்யாத ஒரு வேண்டத்தகாத, விரும்பத்தகாத, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அநாகரிகமான செயலை அந்த துன்ப வீட்டில், துயர வீட்டில் செந்தமிழன் சீமான் அரங்கேற்றி விட்டு சென்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செயல். ஒரு கட்சியினுடைய தலைவர் 36 லட்சம் தமிழர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு
கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த 36 லட்சம் தமிழர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இளவு வீட்டில் வந்தா பத்திரிகையாளர் கூட்டம் போட வேண்டும். துன்ப வீட்டுக்கு வருகிறோம், துயர வீட்டுக்கு வருகிறோம், துயரத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறோம். படுகொலைக்கு காரணமானவர்கள் மிகச் சரியான சட்டத்தின் கீழ் நிறுத்தப்பட்டு கொடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலிமைப்படுத்த வேண்டும். ஆனால் மற்ற தலைவர்கள் எல்லோரும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள். ஆனால் செந்தமிழர் சீமான் மட்டும் அநாகரிகமாக அந்த வீட்டிலே கவின் செல்வக்கணேசனுடைய உடலை தூக்கி சுமந்து கொண்டு எல்லோரும் இடுகாட்டை நோக்கி நடக்கும்போது இவர் உட்கார்ந்து செய்தியாளர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செய்தியாளர் கூட்டத்தில் கூட கவின் படுகொலைக்கு ஆளான உடனே அதற்கு காரணமான சுர்ஜித்தும் அவருடைய தாய் தந்தையர், ஏனென்று சொன்னால் அவர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கற்றறிந்தவர்கள், சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்ட கொலை கருவிகளை, அறிவாள்களை வீட்டில் வைத்துக்கொண்டு கவின் செல்வக்கணேசை குறிவைத்து காய்களை 2 மாதங்களுக்கு முன்பே சுர்ஜித்தின் தந்தையாரிடம் என் காதலை பற்றி சொல்லிவிட்டார் என்று சுபாஷினியை வெளிப்படுத்தது. அப்படி இருக்கும்போது 2 மாத காலமாக அந்த மகனுடைய நோக்கையும் போக்கையும் அறிந்து கொள்ளாத இந்த காவல்துறை துணை ஆய்வாளர்கள் அவன் வீட்டுக்கு அழைத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் குற்றவாளிகள் தானே. ஆனால் செந்தமிழர் சீமான் அவர்கள் எந்த இடத்திலையும் தொடர்பு படுத்தி பேசாமல் நலுக்கராக விட்டுவிட்டு செந்தமிழர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானுக்கு அடுத்த தலைமை ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது தலைவராகவோ வருவதற்கு காத்து கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் காணொளி படுகிறார். அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தொடர்பில்லை என்று அந்த பெண்ணே சொல்லிவிட்டது. அவர் காணொளி படுகிறார். தென்னகம் நம்முடைய தம்பி விஷ்ணு கொலையை எல்லாரும் கண்டிக்கிறார்களாம். ஆனால் கொலையாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சுபாஷினி சொன்ன ஒரு கருத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இதுக்கும் தொடர்பில்லை, சுர்ஜித்து மட்டும்தான் குற்றவாளி, சுர்ஜித்து மட்டும்தான் குற்றவாளி. ஏன்? சாட்டை துரைமுருகன் மூச்சுக்கு 300 தரம் தனது சாதி பெருமையை, குடிப்பெருமையை, சாதி கூடாது, சமயம் கூடாது, சாதியால் நிற்காதே, மதத்தால் நிற்காதே, சாதி உணர்வை சாகடிக்க வேண்டும், சமய உணர்வை சாகடிக்க வேண்டும், அப்படியானால் தான் நாம் தமிழர்களாய் நாம் ஒருங்கிணை வேண்டும் என்று மேடைக்கு மேடை நெஞ்சு வெடிக்க கத்துகின்ற சீமானை வைத்துக் கொண்டே கட்டுப்படுத்த முடியவில்லை சீமானார். சாட்டை துரைமுருகன் சீமானை வைத்துக் கொண்டே நான் கொண்டையங்குட்டை மறவன், நான் திருவைகுண்டத்தில் பிறந்தவன், முத்துராமலிங்க தேவர் படத்தை சட்டைப்பையில வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்றவன் என்றெல்லாம் மூச்சுக்கு 300 தன் தன்னுடைய சாதி பெருமையை பேசிக்கொண்டு இந்த கொலையாளிகளை காப்பாற்றுகிற நோக்கத்திலே காணொலி போட்டுக் கொண்டிருக்கிறாரே. அதே காணொலியில் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாரோ அதை வழிமொழியக்கூடிய வகையிலே நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் கொலையாளிகளுக்கு வக்காலத்து வாங்குவது போல பிள்ளையை பலி கொடுத்தவர் இல்லத்திலே அதுவும் உட்கார்ந்து கொண்டு செய்தியாளர் கூட்டம் போடலாமா அந்த இடத்துல? இது என்ன நாகரிகம்? இது என்ன அரசியல்? செய்தியாளர் கூட்டம் போடுவதற்கு உங்களுக்கு வேறு இடமே இல்லையா? இதுதான் தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே நீங்கள் அறியாத அரசியல், அறியாமையிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்க. எந்த இடத்துல எதை பேசுவோம் என்று தெரியல, எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று தெரியல. அங்கிருந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறீர்கள். தேவர் சாதி மத உணர்ச்சிக்கு எதிரானவர். அப்படியானால் அவர் ஏன் முத்துராமலிங்கனார் என்று போட வேண்டியதானே? முத்துராமலிங்க தேவர் என்று ஏன் போட்டாரு? முத்துராமலிங்க தேவர் என்று என்றைக்கு அடியெடுத்து கொடுத்தாரோ ஐயா முத்துராமலிங்கனார் அன்றைக்கே இந்த நாட்டில் சாதி வரி தலை தூக்கி விட்டதே. நீங்கள் சொன்னது போல் இல்லையே. அப்படியானால் மக்கள் திலகம் மாக்கோர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 1985 மாவட்டங்கள் தோறும் தலைவர்கள் பெயரை சூட்டுகிற பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முத்துராமலிங்கனார் மாவட்டம் என்றுதான் பெயர் சூட்டினார். தெரியுமா உங்களுக்கு அரசியல் வரலாறு? எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு. முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் என்று வைக்க வேண்டும் என்று இறுதி வரை முடியாது என்றார். தேவையானால் பசும்பொன் முத்துராமலிங்கனார் மாவட்டம் என்று பெயர் வைக்கிறோம் என்றார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதி கூட என்ன சொன்னார்? தேவர் திருமகன் மாவட்டம் என்று வைக்க வேண்டும். அவர் கூட கொஞ்சம்
எரிகிற நெருப்பிலே எண்ணெய் ஊத்தினார். ஆனாலும் மக்கள் திலகம் ஆக்கூரா கடைசி வரை உறுதியாக இருந்தார். பசும்பொன் முத்துராமலிங்கனார் மாவட்டம் என்றுதான் வைத்தார். வரலாறு இப்படி இருக்கும்போது நீங்க முத்துராமலிங்க தேவரே சாதி மத உணர்வுக்கு எதிரானவராக இருந்தார் என்று கவின் செல்வ கணேஷ் வீட்டில் வச்சு சொல்றீங்களே, இது அநாகரிகம் இல்லையா சீமான்? இது அநாகரிகம் இல்லையா? அநாகரிகத்திலும் அநாகரிகமான செயல். உங்கள் தலைமையேற்ற சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் அல்லது தென்னகம் விஷ்ணுவாக இருக்கட்டும், கொலையாளிகளுக்கு ஆதரவாக கொலையாளிகள் குற்றமற்றவர்கள் என்று இவர்களே சாட்சி சொல்லக்கூடிய வகையிலே பேசிக் கொண்டிருப்பதும் பிதற்றிக் கொண்டிருப்பதும் ஒருபோதும் தமிழ் தேசிய ஓர்மைக்கு வழிவகுக்காது. எனவே உங்களுடைய அரசியலை அதே போல பல இடத்துல என்னுடைய தாத்தா காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தில் தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் படித்தார்னு சொல்றீங்க. 1954 அப்துல் கலாம் பள்ளி படிப்பை முடித்து விட்டார். இப்படியெல்லாம் தவறான செய்திகளை சொல்லி சொல்லி உங்களை பின்பற்றி வரக்கூடிய தம்பிமார்களுக்கு தவறான வழியை காட்டுகிறீர்கள். இது சரியான தமிழ் தேசிய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நீங்கள் அல்ல. நீங்க தமிழ் தேசிய இலக்கை நோக்கி ஒரு காலத்திலும் பயணிக்க போவதும் இல்லை, அந்த பயணத்தை தொடர போவதும் இல்லை. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, நெஞ்சு வடிக்க மேடையில் கத்தி கத்தி பேசுவதோடு உங்கள் செயல் முடிந்தது. களமாடுகிற வேலை உங்களிடத்தில் இல்லை. ஆனால் உங்களை பின்பற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளம் காளைகள், தமிழ் இளம் கன்னிகள் உண்மையான மெய்யான தமிழ் தேசிய இலக்கை நோக்கி, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அந்த உங்கள் முழக்கத்தின் அடிப்படையில் நின்று அல்லும் பகலும் மனவரதமும் ஒல்லும் வகையால் ஓயாது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, களமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நல்வழியை காட்டுங்கள், தீய வழியை காட்டாதீர்கள். நாகரிக அரசியலை புகட்டுங்கள், அநாகரிக அரசியலை திணிக்காதீர்கள். வாடா போடா என்று பேசுவது, அயோக்கியன் என்று பேசுவது, அவன் என்று பேசுவது, இவன் என்று பேசுவது, இப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜர் பேசினாரா? தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் இப்படித்தான் பேசி நாம் தமிழர் இயக்கத்தை கட்டமைத்தாரா? என்ன தம்பி பேசுறீங்க? எதை பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசிவிட்டு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று மீண்டும் 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 என்னென்று சொன்னால் நான் பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த களத்தில் நின்று வாழ்க்கை தொலைத்தவன், பல பேருடைய வாழ்க்கை தொலைந்து போனதை பார்த்தவன். தமிழீழ விடுதலை, தமிழ் தேசிய இலக்கை நோக்கி. எனவே நீங்கள் எது பேசினாலும் கைத்தட்டி கொண்டிருக்கக்கூடிய சுவைஞர்கள் கூட்டம் அல்ல தமிழ் தேசிய களப்பணியாளர்கள் என்ற நிலையிலே மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், வலியுறுத்தும். திருந்துங்கள், இல்லையே திருத்தப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.